உலகத் தமிழ் மக்கள் அனைவருக்கும் ஆலயம் பக்தி யூடியூப் சேனலின் வணக்கங்கள். 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் நாம் இப்போ இந்த பதிவை பார்க்க இருக்கிறோம். 2026 நம்ம என்னென்ன ராசிகளுக்கு என்னென்னமான பலன்கள் இருக்க போகுதுன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2026 யாராருக்கு சாதகம் யாராருக்கு பாதகங்கள் இருக்க போகுது, 12 ராசிக்கும் ஆரோக்கியம், தொழில், நிதிநிலை, குடும்ப வாழ்வு, காதல், திருமணம், ஆன்மீக பயணங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக ஒரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பாக பார்க்க போகிறோம். யாருக்கு வளர்ச்சி, யாருக்கு தளர்ச்சி, யாருக்கு துவக்கம், யாருக்கு முடிவு, யாருக்கு சோதனைகள், யாருக்கு சாதனைகள், யாருக்கு வெற்றி படிக்கட்டை ஏறுவாங்க, யார் தொழிலில் முன்னேற்றம் அடைவாங்க, யாருக்கு விரைவில் திருமணம் நடக்கும், யாருக்கு காதல் கைகூடும், யாருக்கு புத்திர பாக்கியங்கள்லாம் அமைய போகுதுன்றதை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வேலையிலே போயிட்டுருக்கோம், டெய்லி 9 to 5 ஜாப் பண்ணுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இந்த வேலையை விட்டுட்டு நம்ம தொழில் புதுசாக ஆரம்பிக்கலாமா, ஒரு ஏர்ன்டர்பிரனர்ஸாக ஆகலாமான்றதை பற்றி யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்க போகுது, அந்த தொழில் முனைவோராக நம்ம இருப்போமா, ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கணும், வியாபாரம் சரியில்லை, வியாபாரம் ரொம்ப டல்லாக இருக்குது, வியாபாரம் அபிவிருத்தி ஆகுமா, நம்முடைய பிரான்ச்சை வேறு இடத்துல கொண்டு போகலாமா அப்படின்ட்டு யோசிக்கிற வியாபாரிகளுக்கும், நிலம், லேண்ட், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து நம்ம நிலத்தை வாங்கி போட்டு விற்காத இருக்கக்கூடிய நிலங்கள்லாம் அடுத்த 2026 விற்குமா அப்படின்றத பற்றி யோசிக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டு முதலாளிகளுக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய பங்குச்சந்தையில் போட்டிருக்கக்கூடிய முதலீடுகள் எதுவுமே 2025 பெரிய லாபங்கள் தரலையே, 2028 நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வருமா, அதை பற்றி பார்க்க போகிறோம். திருமணம் நடக்க போகுதா, நம்முடைய குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும், முக்கியமாக 2025 உடம்பு ரொம்ப படுத்துடுச்சு, ஹாஸ்பிட்டல், மருந்து செலவு, தூங்கி எழுந்து தூங்க போனால் மருந்து மாத்திரையோடு இருந்த நம்முடைய வாழ்க்கை இப்போது எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் நம்மளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா, சேமிச்சு பணம் எல்லாமே கரைஞ்சி போச்சு 2025. இந்த 2025 புதுசாக நம்ம சேமிக்கணும் அப்படின்ட்டு யார் யார் ஒரு திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களோ அவங்களுக்கு சேமிப்புகள் கைகூடுமா, கடன் 2025 அஷ்டம சனி, 7 சனி, பாத சனி, எல்லா விதமான சனி பகவான் நமக்கு ரொம்ப கடன் தொல்லை கொடுத்தார். அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆகுமா, 2025 எல்லா கடன் அடைச்சிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவோமா. நிச்சயமா எல்லாருக்கும் இந்த 2026 ஒரு மிகப்பெரிய பொன்னான காலமாக தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த 2026 கன்னி லக்னத்தில் பிறக்குது. கன்னி லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன், அந்த புத பகவான் 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தனுசனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அந்த தனுசு வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 7ஆம் வீடான குருவனுடைய வீடு, புதனினுடைய வீடு, அதாவது மிதுன வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கார். குருவை புதன் பார்க்க, புதனை குரு பார்க்க கோடி நன்மைகள் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லை, 4ஆம் வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் போன்ற 4 கிரகங்களையும் குரு பகவான் பார்க்கிறார். இந்த 4 கிரகங்களும் குரு பகவானை பார்க்கிறது மிகப்பெரிய யோகம். எல்லாருக்கும் பல நன்மைகள் நிச்சயமா இந்த 2026 புத்தாண்டுகள் நிச்சயமா வாரி வழங்க போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த சேனல்ல பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2026 ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் பார்ட் 2. கன்னி ராசி. உத்திரம் 2, 3, 4, அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களை கொண்ட கன்னி ராசி நேயர்களே, கல்வி, ஜோதிடம், பேச்சாற்றல், சமயோசித புத்தி போன்றவற்றை தன் வசமாக கொண்டிருக்கும் புதனை ஆட்சி வீடாக மட்டும் இல்லாமல் உச்ச வீடாகவும் மூல திரிகோண வீடாகவும் கொண்டிருக்கக்கூடிய கன்னி ராசி நேயர்களே, அனைத்து ராசிகளிலுமே கன்னிதான் மிகவும் விசேஷமான ஒரு ராசியாக கருதப்படுகிறது. ஏனென்றால் புதனுக்கு கன்னியுடைய வீட்டில்தான் புத பகவான் ஆட்சி அடைகிறார், உச்சமடைகிறார், மூல திரிகோணம் அடைகிறார். பொதுவாகவே நாம் வாழ்வில் வளர்ந்து வரும் ஒரு மூலையை கன்னி மூலை என்று சொல்லுவோம். அதே போன்று உபய கிரகங்களாக இருக்கக்கூடிய இந்த கன்னி ராசி ஒரு வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை
இந்த 2026ஆம் ஆண்டு அளிக்க இருக்கிறது. கன்னி ராசிக்கு வருட ஆரம்பத்தில் 10ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு பல விதமான நன்மைகளை தர இருக்கிறார். அவருடைய பார்வை 4ஆம் வீட்டை பார்ப்பதனால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. ரொம்ப நாளாக வீடு வாங்கி கட்டினோன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கான இடமெல்லாம் பார்த்து வச்சுருப்பீங்க. பட் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி பாதியில் நின்றுருக்கோம். அவங்கெல்லாம் 2026 நிச்சயமாக கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு இடம் வாங்கி போடணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க. உங்களுக்கு நிச்சயமாக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வாட்டி நிறைய கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு இடம் நிச்சயமாக உங்கள் பேரில் பதிவு பண்ணிப்பீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு யோகமான ஒரு பொற்காலம் யாருக்குனாக்க கன்னி ராசிக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னாக்க கன்னி ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசியை சப்தமஸ்தானமாக பார்க்குறாரு. அதனால் அவர் உங்களுக்கு பெரிய யோகத்தை வழங்க இருக்கிறார். அது மட்டும் இல்லை, குரு பகவானும் அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்த்து 2 பேருடைய அவருடைய பார்வை சுப பார்வையாக உங்களுக்கு வரப்போகிறது. அதனால் கன்னி ராசிக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இருந்த பல தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த 26 நல்ல முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கதவை தட்டுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் அந்த வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்தினீங்கன்னாக்க உங்களுக்கு 2026 பெரிய ஏற்றங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது அப்படின்றதுனால உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் சில விரயங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேகத்தில் உடம்புல கொஞ்சம் ஆரோக்கிய கவனம் செலுத்துங்க. வாக்கிங், யோகா, நடைப்பயிற்சி ரெகுலராக பண்ணிங்கனாக்க உடல் உபாதைகள் எல்லாமே கொஞ்சம் நீங்கும். திடீர்னு டயர்ட்னஸாக இருக்கும். உங்களுக்கு ஃபுட் கண்ட்ரோலாக இருங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க, டயட் இருங்க. ரொம்ப விசேஷமானது. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு 11ஆம் இடமான உச்ச வீட்டில் குரு பகவான் வராரு. கடக வீட்டில் உச்சமாக குரு பகவான் வருதுனால உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக வரப்போகுது. திடீர் யோகங்கள், வசூலாகாத பணங்கள், எப்போவோ வாங்கினவங்க எல்லாமே அந்த பணத்தை உங்களுக்கு வீடு கட்டுறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நிச்சயமாக பேங்க் லோன் கிடைக்கணும்னாக்க இமீடியட்டாக கிடைக்கும். யார்கிட்ட காசு கேட்டிங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லாமல் உங்களுக்கு வாரி வழங்குவாங்க. நட்புகள், தாய் வழி உறவுகள் மூலமாக நிறைய உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்களுடைய மனசில் ஒரு திடகாத்திரம் இருக்கும், உங்களுக்கு தைரியம் வரும். எதையாவது ஒரு விஷயத்தை பண்ணணும்னாக்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்க, முதல்ல பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறமா அதனுடைய விளைவுகளை யோசிப்பீங்க. ஆனால் பயப்பட வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக தான் இருக்கும். உங்களுக்கு புத்திர பாக்கியம், ரொம்ப நாளாக புத்திர பாக்கியமே இல்லை, தடுத்து போயின்னு இருக்கு, பிளான் பண்ணிட்டு இருக்கோம், புத்திர பாக்கியம் அமைய மாட்டேங்குதுனாக்க இந்த 2026 புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஆயுர்வேத முறைப்படி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். திருமணமே ஆகலை, தடைப்பட்டு இருக்கு, பயப்பட வேண்டாம். இந்த 2026 திருமணம் ஆகாதவர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் ஆகும். ஏன்னாக்க குரு பகவான் தன்னுடைய வீடை பார்க்கறது, 7ஆம் பார்வையாக பார்க்கறது ரொம்ப விசேஷம். 7ஆம் வீட்டை பார்க்கறது, அதனால் உங்களுக்கு திருமணம் ரொம்ப நிச்சயமாக நடக்கும். தாமதம்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது. இந்த 2026 உங்களுக்கு புனித யாத்திரைகள், கோவில்களுக்கு போகணும்னு நினைப்பீங்க, குடும்பத்தோட சுவாமியை தரிசனம் பண்ணணும்னு நினைப்பீங்க, குலதெய்வ கோவிலுக்கு போகணும்னு நினைப்பீங்க. ரொம்ப நாளாக குலதெய்வ வழிபாடு பெண்டிங் இருக்கணும், அதை நம்ம இந்த வாட்டி எப்படியாவது அந்த பெண்டிங்கை குலதெய்வத்தை வழிபாடை பண்ணிடணும்னு சொல்லிட்டு குடும்பத்தோட குதூகலமாக ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு போவீங்க. இது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஆணுகூலியத்தை தர இருக்கிறது. வேலையில் நிச்சயமாக பதவி உயர்வு இருக்குங்க. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு வரப்போகுது. சம்பள உயர்வு அதிகமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க சேலரியில் ஒரு டீசன்ட் இன்க்ரிமெண்ட் உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா வேலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க என்னென்ன ஒரு இலாக்கா மாற்றங்கள் நீங்கள் தர்றீங்களோ அந்த ஒரு இலாக்கா மாற்றங்கள் கிடைக்கும். வேலைப்பளு அதிகமாகும். இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலையும் சேர்த்து நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு இலாக்கா பார்த்துட்டு இருப்பீங்க, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு
அடிஷ்னலாக இன்னும் 2-3 இலாக்கா நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும், டிபார்ட்மெண்ட்ஸு. அதன் மூலமாக உங்களுக்கு அதில் பெரிய நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. அதன் மூலமாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்குதுன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொழில் பார்த்தீங்கன்னாக்க தொழிலில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் காத்து கொண்டு இருக்கிறது. உங்களுடைய தொழிலை நீங்கள் விஸ்தாரம் பண்ண போகிறீங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் கிடைக்கும். பேங்க் லோனு புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. ஒரு மிஷினரிஸ் வாங்க போகிறீங்க, ஒரு எந்திரங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இது ரொம்ப 2026 நிச்சயமாக ஒரு நல்ல நேரம். மாணவர்கள் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தினீங்க. இந்த கேளிக்கைகள்னு சொல்லக்கூடிய இந்த மொபைல் ஃபோன்ஸ், டிவிஸ் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கனாக்க நிச்சயமாக இந்த நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் புதன் நாளே பெருமாள் தான். உங்களுக்கு வரத்தை வழங்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு வருடமாக இருக்க போகிறது இந்த 2026. அதனால் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் போயிட்டு சேவிச்சுட்டு வாங்க. புத்திர பாக்கியம் இல்லாதவங்க முகப்பேரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சந்தான ஸ்ரீனிவாச சுவாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுடைய வாழ்க்கையில் 2026 ஒரு ஒளிமயமான எதிர்காலம். கலக்கும் கன்னி 85% உங்களுக்கு இந்த 2026 சுப பலன்களே காத்து கொண்டிருக்கிறது. நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.